அம்மா, இன்னைக்கு எனக்கு ரிசல்ட். நான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பலன் கிடைக்க போற நாள். என்னைய விட என்ன சுத்தி இருக்கிறவங்க தான் என்னோட ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஆர்வமா காத்திருக்காக. இவ பாஸ் ஆக கூடாது, ஃபெயில் ஆகணும்னு. நான் ஃபெயில் ஆனா என்னைய பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்க ஒரு கூட்டம் இருக்கு. நான் ஃபெயில் ஆயிட்டா என்ன வீட்டுக்குள்ளேயே முடக்க என் அத்தை ரெடியா இருக்காக. நான் சொன்னேன், நீ கேட்காம படிக்க போன, இப்ப என்ன ஆச்சுன்னு கிண்டல் பண்ண என் புருஷன் ரெடியா இருக்காக. இவங்க எல்லாருக்கும் நான் தகுந்த பதில் சொல்லணும்னா நான் பாஸ் ஆகணும். அது எனக்காக மட்டும் இல்ல, என்னைய நம்பி உதவி கேட்ட ஜட்ஜுக்காக, அவங்க பேச்ச நம்பி எனக்கு உதவுன அமைச்சிருக்காக, நான் கண்டிப்பா படிக்கணும்னு ஆசைப்பட்ட என் அப்புச்சிக்காக, எனக்கு ஒண்ணுனா ஆளா ஓடி வர செல்வ அப்புச்சிக்காக, எல்லாரும் என்ன ஏளனமா பார்த்தப்போ எனக்கு பக்கபலமா இருக்கிற மாணிக்கம் சித்தப்பாக்காக. இவங்க நம்பிக்கைலாம் தோத்துறக்கூடாது. அதுக்கு ஒரே பதில், நான் பாஸ் ஆகணும். இவங்க எல்லாத்தையும் தாண்டி நான் எனக்காக பாஸ் ஆகணும். எனக்கு அடிப்படை அறிவில்லைன்னு கேலி பண்ணவங்களுக்கு நான் பதில் சொல்ல, நான் இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடக்க நான் நிச்சயமா பாஸ் ஆகணும். ஆகணும்னு தானே இம்பிட்டு கஷ்டப்பட்ட. நீ பாஸ் ஆகணும் தான். ஆனா என்ன பண்ண? உனக்கு எதிரியா நான்ல இருக்கேன். உன் நம்பிட்டு ஈஸியா ஜெயிக்க விட்டுருவேன் நினைக்கிறியா? நீ கண்ணை மூடி மனமுருகி வேண்டனா இந்த கடவுள் உன்னை பாஸ் ஆக்கிடுவாரா? நீ பழனிக்கே பால் குடம் எடுத்தாலும் பாஸ் ஆக மாட்டடி. ஏன்னா உனக்கான ரிசல்ட் வந்துருச்சு. அதுல நீ ஃபெயில் ஆயிருக்க. அதுக்கப்புறம் இந்த கடவுளை வேண்டி என்ன ஆக போதா அமுதா? சொல்லு. என்ன ஷாக்கா இருக்கா? என்ன இருக்காதா? கடைசியா படிக்கணும்னு எடுத்தியே பிரம்மாஸ்திரம், அதுவும் தோத்து போயிடுச்சு. என்ன நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அது எப்படி நீ நம்புவ? உனக்கெல்லாம் ஆதாரத்தை காட்டினாதான் நீ நம்புவ. கூரை மேல நின்னுட்டு பறக்கிறதெல்லாம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி? நீ பாஸ் ஆக என்னெல்லாம் கஷ்டப்பட்டியோ அது எனக்கு தெரியாது. ஆனா நீ பாஸ் ஆக கூடாதுன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உன் பரீட்சை பேப்பர் எங்க போச்சு, யார் திருத்துனாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு காசை அள்ளி இறைச்சு உனக்கு ஃபெயில் போட வச்சேன். அவங்களும் நான் சொன்ன மாதிரி உன்னை ஃபெயில் ஆக்கிட்டாங்க. ஆமா, அடுத்ததான் வாழ்க்கையில என்ன பண்ண போற? இனிமே உனக்காக இருக்க ஒரே இடம் உன் வீட்டு சமையல் கட்டுதான். இனிமே ஜென்மத்துக்கும் நீ அங்கதான் குப்பை கொட்டணும். உன்னாலெல்லாம் படிச்சு சமுதாயத்துக்குள்ள ஒரு ஆள வர முடியாதுடி. உனக்கெல்லாம் அதுக்கான தகுதியும் தராதாரமும் இல்ல. இனி என்னைக்கும் உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. இனிமே நீ எப்பவுமே என் கால் அடியில தான் விழுந்து கிடக்கணும். இனியும் ஸ்கூல் வாசல்ல நீ மிதிக்கணும்னு நினைச்சனா நான் அதுக்கு கொஞ்சம் மனசிறங்கி வரணும். அப்பதான் உனக்கு ஆயா வேலையாவது கிடைக்கும். கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா போட்ட இப்ப எல்லாம் அடங்கிருச்சா? இனிமேலாவது கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இரு. உன் தகுதி என்னவோ அதுக்கு மட்டும் தான் நீ ஆசைப்படணும். சாமி வேண்ட வந்ததுக்கு பொங்கல் தருவாங்க, வாங்கி தின்னுட்டு போ. இனி உனக்காக இருக்க ஒரே இடம் உன் வீட்டு சமையல் கட்டுதான். இனி காலத்துக்கும் நீ அங்கதான் குப்பை கொட்டணும். உங்களுக்கு 3 மாசம் அவகாசம். அதுக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி பாஸ் ஆகலனா நாங்க சொல்ற மாதிரி நீங்க பைத்தியம் தான். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அத்தை, எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். எப்படி நீ பாஸ் பண்ண போறது கிடையாது. அதுக்கு எதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணும்?
நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமேலாவது அத்தை சொல்றத கேட்டு நடந்துக்கோ. அமுதா, வாடா வாத்தா. கோயிலுக்கா? ரிசல்ட் என்னாச்சு? பாஸ் ஆயிட்டியா? சொல்லாதா? நீ பாஸ் ஆயிட்டுனா உன் மேல ஏகப்பட்ட வேண்டுதல் வச்சிருக்கேம்மா. எல்லாத்தையும் முடிக்கணாத்தா. சொல்லு, பாஸ் ஆயிட்டியா? என்னடா சொல்றா? ஏன்டா அமைதியா இருக்க? பாக்கலையா? நம்பர் சொல்லு, போன்ல பாத்துடலாம். ஏய், நம்பரை சொல்றா. டேய், ஏன்டா கண் கலங்குற? ஏதாவது தப்பாயிடுச்சா? இல்ல மார்க் ஏதாவது குறைச்சலா வாங்கிட்டியா? அதை விடு, பாஸ் ஆயிட்டில. இல்ல 1-2 பாடத்துல ஏதாவது ஃபெயில் ஆயிட்டியா? பரவாயில்ல விடுறா. என் மாப்பிள்ளை எல்லாம் 18 பாடத்துல அரியர் வச்சுட்டே பாஸ் ஆனா. நீ ஏன் கவலைப்படுற? ஒரு பேப்பர் 2 பேப்பர்னா அடுத்த எக்ஸாம்ல எழுதி கவர் பண்ணிடலாம்டா. நீ எதுவும் கவலைப்படாத. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியல, மொத்தமா போச்சு போல இருக்குதே. இவங்க சொல்லலாம் என்ன, நம்ம பாத்துடலாம். போன கொடுக்கா, போன கொடு. என்ன அக்கா, மார்க் பாக்கணும். இந்த பாரு. அம்மா, உன் மருமக ஃபெயில் ஆயிட்டாம்மா. மாமா போயிட்டு சீக்கிரம் ஆர்த்தி எடுத்துருவாமா. இவங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்காங்க. 3வது கூட படிக்காதவங்க 10வது பரீட்சை எழுதி எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க தெரியுமாமா உனக்கு? நியாயமா பார்த்தா வீட்டுக்குள்ள வரப்பயே அவங்களுக்கு ஆர்த்தி எடுத்து வரவேற்றிருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். ஏ, வீட்ல இருக்கிறவங்க எம்பட்டு படிச்சு படிச்சு சொன்னோம், இது உனக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாத வேலைன்னு. நீ பாஸ் ஆக மாட்டோன்னு சொன்னோம்ல. எங்க யாரு பேச்சையாவது மதிச்சியா? காது கொடுத்தாவது கேட்டியா? இப்ப என்னாச்சு? அது மேடம் அவங்களோட ஒரு மார்க்கி பார்க்கணுமே. மொத்த பாடத்தை கூட்டினாதான் பாஸ் மார்க்கே வரும் போல இருக்கு. அம்மா பேச்ச சுத்தமா மதிக்கிறது இல்ல, புருஷன் பேச்ச சுத்தமா கேக்குறது இல்ல. அதான் இப்ப பட்டதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாள்ல. இனிமேலாவது மனசுல இருக்கிற ஆசைய தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா வீட்டு வேலைய பாத்துக்க சொல்லு. என்ன ஃபெயில் ஆயிட்டேன், அம்புட்டு தானே. இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத அமுதா. நீ முயற்சி பண்ண,
அது உன்னால முடியல. இந்த அளவுக்கு நீ முயற்சி பண்ணி பரீட்சை எழுதினதே பெரிய விஷயம்தான். இப்போ புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் கஷ்டம். அம்மா சொன்ன மாதிரி நீ வீட்டை பாத்துக்கோ. அப்போ மேடம் எங்க கிட்ட போட்ட சவால்ல தோத்துட்டாங்க தானே? அவங்க சொன்னாங்கன்னு தானே 3 மாசம் டைம் கொடுத்தோம். இப்ப என்னடா ஆச்சு? நாமெல்லாம் நினைச்ச மாதிரி அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க தானே? சவால்ல தோத்துட்டாங்க. அப்போ அவங்க பைத்தியம் ஒத்துக்கிறாங்களா? சொல்றா, பைத்தியம் ஒத்துக்கிறாங்களா? எனக்கு இவங்க பாஸ் ஆக மாட்டாங்கன்னு எப்பவோ தெரியும். அதான் காலையிலேயே வண்டிக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டேங்க. இவங்கள ரெடியா இருக்க சொல்லுங்க. வந்து கொஞ்ச நேரத்துல அள்ளி போட்டு போயிடுவாங்க. டேய் நிறுத்துடா. அவ எங்கடா போன? நீயும் உங்க அக்காவும் தான்டா போன. அப்பதான்டா அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும். என்ன பேசுறீங்க? சவால்ல தோத்ததுக்கு அப்புறம் எப்படி பேச்சு மாற முடியும்? டேய் இந்த பாரு வடிவேலு, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. அவ பண்ண தப்பு தகுதிக்கு மேல ஆசைப்பட்டதுதான். அதுக்குன்னு என் பொண்டாட்டிய பைத்தியம்னு சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். அவளுக்கு புரிஞ்சிருக்கும் அவ நினைச்சது தப்புன்னு. இதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க. யாரும் இதுல மேற்கொண்டு பேச வேண்டாம். டேய் பேச மாட்டாங்கன்னா எப்படிரா? அவங்க தான் பெருசா சவால் விட்டாங்கல்ல. அப்புச்சி பேரை இழுத்து அவர் தான் சொல்லி கொடுக்குறாருன்னு எல்லார்ட்டையும் சொல்லி எல்லாத்தையும் நம்மள முட்டாளாக்குனாங்கல்ல. நம்ம எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டு இருந்தவங்கள சும்மா விட சொல்லிட்டு இருக்காங்களா? எப்படி விட சொல்ற? அப்புச்சி சொல்லி கொடுக்கலனா அப்ப இவங்க யார்கிட்ட தின பாடம் கத்துக்கிட்டாங்க? அத சொல்றா. அத சொல்லு. அப்புச்சி பேரை சொல்லிட்டு என்ன உருட்டுனாங்க? அதுக்கெல்லாம் யாரா பதில் சொல்லுவா? இவங்க இருக்க வேண்டிய இடம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான். இவங்களை இங்க வச்சிருந்தா திரும்பவும் கலெக்டருக்கு படிக்க போறேன் அப்புச்சி சொல்லி தராருன்னு புதுசா கதை சொல்லிட்டு இருப்பாங்கடா. இருக்கிற நம்ம எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க. என்னங்கடா விட்ட ஆளாளுக்கு என் பொண்ண பைத்தியம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் முயற்சி பண்ணா நடக்கல. அடுத்து என்ன பண்ணலாம் தானே யோசிக்கணும். மாமா, நீங்க இவ்வளவு நாள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருந்தோம். இனிமே நீங்க சொல்றதை எங்களால கேட்டுட்டு இருக்க முடியாது. உன்ன அப்புச்சி வராருன்னு ஆட்டம் கட்டினாங்களா எங்க கிட்ட? இப்ப வர சொல்லுங்க அந்த மனுஷனை, வந்து தடுக்க சொல்லுங்க. இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதை தடுக்க சொல்லுங்க. டேய் என்னடா வாய் நிழுது? நீ யாரா என் பொண்டாட்டி அனுப்புறதுக்கு? பாதிக்கப்பட்டது நாங்க தானடா. இனிமே இவங்களை இந்த வீட்டை வச்சிருக்க முடியாது. இன்னொரு வார்த்தை பேசுன அம்புட்டுதான் வாயை கிழிச்சு. டேய் என்னடா சும்மா அடிக்க கை வாங்குற? இங்க பாரு, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. எனக்கும் கை இருக்கு, நானும் வாங்க வேண்டாம். டேய் விடுங்கடா. டேய் என்ன பண்றீங்க? விடுங்கடா. டேய் சும்மா அடிச்சு அளவுக்கு அதிகமா பேசு. போடா. அவன் என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கான் எப்ப பார்த்தாலும்? இவங்க பண்ணதனால தானே நம்ம இப்படி இருக்கோம். டேய் நிப்பாட்டுங்கடா. வந்துருச்சுல, நான் போன் பண்ண வண்டி. வாங்க, இவங்களை அள்ளி போட்டு போங்க. டேய் இவர் எதுக்கு வராரு? பைத்தியக்கார வண்டி வரும்னு பார்த்தா இவர் வராரு. ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க உட்காருங்க. வாங்க. வணக்கம். என்ன மாணிக்கம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க ஐயா. என்ன திடீர்னு வீடு தேடி வந்திருக்கீங்க? என்ன மாணிக்கம் பேசுற? இன்னைக்கு 10th ரிசல்ட் இல்ல? ஏமா அமுதா, பாஸ் ஆயிட்டியா? மார்க் எம்பிட்டு?
சுத்தம். என்னப்பா அமைதியா இருக்க? ரிசல்ட் பாத்தியா இல்லையா? பாஸ் ஆயிட்டியா இல்லையா? உன் ரிசல்ட் தெரிஞ்சுக்க நான் எம்பிட்டு ஆவலா வந்திருக்கேன். நீ என்னடா இவ்வளவு அமைதியா இருக்க? ஐயா அது அவங்க வாயால எப்படி ஐயா சொல்லுவாங்க? அவங்களே மனசு உடைஞ்சு போயில உட்கார்ந்திருக்காங்க. நாங்க ஏம்புட்டோ எடுத்து சொன்னோம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த வயசுல படிக்கிறது வேலைக்கு ஆகாதுன்னு. எங்கயா கேட்டாங்க? நீங்க வேற இவங்க பேசினதை நம்பி ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்க ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து பரீட்சை எழுத வச்சீங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சு? நல்ல வேலை எந்த பாடத்திலயும் முட்டை மார்க் வாங்கல ஐயா. ஆனா அவங்க பேரை காப்பாத்திட்டாங்கய்யா. எல்லா பாடத்திலையும் சேர்த்து பாஸ் மார்க் வாங்கிட்டாங்க. ஐயா இவங்க மார்க்க கேட்கணுமே. போன் நம்பர் மாதிரி 5, 8, 9, 10, 12ன்னு. என்னம்மா இவர் சொல்றதெல்லாம் நிஜம்தானா? ஐயா என்னங்கய்யா நீங்க இவங்க அமைதியா இருக்கும் போதே தெரிஞ்சுக்க வேணாமா? பல பேருக்கு கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் சொன்னீங்க, ஆனா உங்க ஜட்ஜ்மெண்ட் இவங்க விஷயத்துல தப்பால போயிடுச்சு. இவங்க இவ்வளவு மார்க் வாங்கினது கூட யாரு காரணம் தெரியுங்களா? இம்புட்டு பெரிய காரணமா இருந்த அந்த பெரிய வாத்தியார் யார் தெரியுமா? வேற யாரும் கிடையாதுங்கய்யா, எங்க அப்புச்சி. அதோ அந்த போட்டோல இருக்காரு அந்த மனுஷன் தான். அவர் செத்து 18 வருஷம் ஆச்சியா. அவர் வந்து இவங்க பாஸ் ஆகிறதுக்கு பாடம் எடுத்தாராம். இப்படிதான் சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்திருக்காங்கய்யா. இவங்க படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி பைத்தியம் ஆயிட்டாங்க. இது தெரியாம நீங்களும் ரிஸ்க் எடுத்து இவங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. இப்போ கடைசியில உங்க பேரையும் நம்பிக்கை சேர்த்துல கெடுத்திருக்காங்க. இவங்கள நாங்க அன்னைக்கே பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறோம்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணோம். இவங்கெல்லாம் படிச்சு கிழிச்சிருவாங்கன்னு எங்க மாமா சொல்லி கொடுத்தாருன்னு கதையெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப என்னாச்சு? எங்க மானத்தை சேத்துல சந்தி சிரிக்க வச்சிருக்காங்க. டேய் நிப்பாட்றா, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. உன்னை யாராவது கேட்டாங்களா? சொல்றா, கேட்டாங்களா? உன் வேலை ஏதோ அதை பாரு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாத. ஐயா இந்த பொண்ணு உண்மையிலே கஷ்டப்பட்டுதே படிச்சிச்சு, நம்பிக்கையோடதே பரீட்சை எழுதிச்சு. ஆனா எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியலையா. இவங்க 2 பேரும் அமுட்டு நம்பிக்கையோட என்னை தேடி வந்ததுனால நானும் படிப்பு சமாச்சாரம்னு இவங்களுக்கு உதவி பண்ணேன். அமுதா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசணுமா? வா. என்னடா நாமா அப்பா அவங்க நீ சொல்ற மாதிரி ஃபெயில் ஆயிட்ட அப்படிதானே? சொல்லுமா, ஃபெயில் ஆயிட்ட. நீ படிக்கணும்னு ஆர்வம் இருந்ததுனாலதான் நானும் மினிஸ்டரும் உனக்கு உதவி பண்ணோம். என்கிட்ட அம்புட்டு நம்பிக்கையோட வந்து பேசுன, இப்ப என்ன ஆச்சு? எங்க போச்சு நீ படிக்கணும்னு சொன்ன வைராக்கியம்? என்னம்மா ஆச்சு? ஐயா நான் உண்மையிலேயே நல்லா தான் எழுதினேன். கண்டிப்பா பாஸ் ஆயிருவேங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. பின்ன எப்படி பயிரான? என்ன பிடிக்காத என் தங்கச்சி தான் நான் ஃபெயில் ஆகணும்னு பேப்பர் திருத்துறவங்களுக்கு பணம் கொடுத்து என்ன வேணும்னே ஃபெயில் ஆக்கியிருக்கா. என்னம்மா சொல்ற நீ? நீ சொல்றது உண்மையா? ஆமாங்க ஐயா, நான் சொல்றது கண்டிப்பா நிஜம்தான். இது அவளே தான் என்கிட்ட வந்து சொன்னா. அப்போ நீ எழுதுறதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா?
பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறியா? ஆமாங்க ஐயா, கண்டிப்பா பாஸ் ஆவேன். இது என்ன வேணும்னே தோக்கடிக்கிறதுக்காக பண்ணதுதான். நான் நிச்சயமா பரீட்சை நல்லா தான் எழுதியிருக்கேன். நீ சொல்றது நிஜம்னா அப்ப உன்னை நம்பி இன்னொரு ரிஸ்க் எடுக்கலாமா? நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? கண்டிப்பாங்க ஐயா, நிச்சயமா உங்க நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன். அப்ப நான் சொல்ற மாதிரி பண்ண. நாளைக்கே ஒரு கேஸ் கொடு, அது உடனே விசாரிக்க நான் உத்தரவிடுறேன். திரும்பவும் சொல்றேன், நான் மறுபடியும் ரிஸ்க் எடுக்கிறது உனக்காகத்தான் எடுக்கிறேன். உனக்கு படிப்பு மேல இருக்கிற ஆர்வத்துக்காக தான் எடுக்கிறேன். என்ன தோக்கடிக்க மாட்டில்ல? ஐயோ ஐயா, நீங்க என்ன நம்பலாம். நிச்சயமா நான் பாஸ் ஆயிருவேன். இது நான் படிச்ச படிப்பு மேல சத்தியம். அப்ப விட எதுக்கு கவலைப்படுற? நீ உடனே கேஸ் ஃபைல் பண்ணு, மத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றது உண்மையா இருந்தா உன்னை தோக்க நான் விட மாட்டேன். சரியா? ம், நாளைக்கு காலையில 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்துடுறேன். நான் வரேன். ம்.